டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு பேராசிரியர் சிவபிரகாசமாகிய நான் தெரிவித்துக் கொள்ளும் நெஞ்சார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பி bestowed with peace and joy. வரும் காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று இந்த தீபாவளி நன்னாளில் வேண்டி விரும்பி எல்லாம் உள்ள இயற்கையை வணங்குகிறேன். இந்த தீபாவளி தீப ஒளி அது நரகாசுரனுடைய தீய குணங்கள் எரிக்கப்பட்ட நாளாக இருக்கலாம், மகாவீரருடைய மறைவு நாளாக இருக்கலாம், நினைவு நாளாக இருக்கலாம். ஆனால் இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் தீமை ஒழிந்து நன்மை பிறந்தது என்பதுதான் இதனுடைய உட்கருத்து. எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும், எந்த மொழியாக இருந்தாலும், எந்த இனமாக இருந்தாலும், எந்த பகுதியாக இருந்தாலும் மனிதர்கள் என்பது ஒரே இனம்தான். இதை நான் என் மனதில் அசைக்க முடியாமல் வைத்திருக்கிறேன். நான் பாரக் ஒபாமா அவருடைய அம்மா ஐரிஸ், அப்பா கென்னியன், ஆப்பிரிக்கன் பிளாக், ஆப்பிரிக்கன் நீக்ரோ கருப்பினம், அம்மா வெள்ளை இனத்தை சேர்ந்தவர் ஐரிஸ் லேடி. இருவருக்கும் பிறந்தவர் தான் பாரக் ஒபாமா, முதல் நோபல் பரிசு பெற்ற ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஜனாதிபதி. அந்த நோபல் பரிசு பெறுவதற்கு பூமிக்கும் வானத்துக்கும் பாய்ந்து கொண்டிருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப். இதுவரையிலும் கிடைக்கவில்லை. 8 போரை நான் நிறுத்திவிட்டேன், எனக்கு கொடுக்கவில்லை என்றாலும் எனக்கு வருத்தம் இல்லை என்று நேற்று பேசியிருக்கிறார். இன்று என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், அமெரிக்க வரலாறு என்பது உலக வரலாற்றினுடைய உள்ளடக்கம் என்று சொல்லலாம். வடதுருவம் தென் துருவம் என்று சொல்லும் பொழுது வடக்கே ரஷ்யா என்றால் தெற்கே அமெரிக்கா. ஆனால் இவர்கள் தான் தலை விதியை, உலகத்தினுடைய டெஸ்டினியை, உலக தலைவிதியை நிர்ணயிப்பவர்கள். அப்படிப்பட்ட நாட்டினுடைய நிலைமை இன்று என்னன்னா, கேபிட்டல் ஹில் என்று வாஷிங்டன்ல, நான் வாஷிங்டன் போயிருக்கேன். வாஷிங்டன் போயிட்டு எங்கே பார்த்தாலும் வெள்ளை மாளிகை. வெள்ளை மாளிகைங்கும் போது ஒயிட் மேன்ஸ் ஹட்டு, ஒயிட் மேன்ஸனுடைய பேலஸு, ஒயிட் மேன் டுல்லிங் பிளேஸு அப்படிங்கிறத பார்க்குறோம். வெள்ளை மாளிகை. இங்கே சோழன் மாளிகைன்னு நான் இருந்த பகுதி தாராசத்து பக்கத்தில் சோழர்களுடைய கோயில் இருக்குது. அதனுடைய மாளிகை போன இடம் இல்லை, எங்கே பார்த்தாலுமே. அதேமாரி கங்கைகொண்ட சோழபுரத்தில் ராஜராஜ சோழன் கட்டிய, ராஜேந்திர சோழன் கட்டிய கோயில் இருக்குது, மாளிகை இல்லை, மறைந்து விட்டது. அங்கு கோயில்கள் இல்லை அமெரிக்காவில். ஆனால் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த வெள்ளை மாளிகை என்பது வெள்ளைக்காரனுடையது. அந்த ஒயிட் ஹவுஸில் கருப்பர் பிளாக் மேன் பிகம் தி பிரசிடென்ட் அப்படிங்கிறதே ரொம்ப முக்கியம். அவர் நோபல் பரிசு வாங்கிவிட்டார் என்பதை பொறுத்து கொள்ளாமல் தான் இப்போ டொனால்டு ட்ரம்ப் தனக்கு நோபல் பரிசு வேணும் என்று நிற்கின்றார். ஒரு கருப்பன் வாங்கிவிட்டான், ஏன் ஒய் நாட் ஒயிட் அப்படிங்கிறது இருக்கிறார். அது கூட இருக்கட்டும். ஆனால் இன்று அமெரிக்க பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போய்விட்டது. அதனுடைய நிலைவு என்ன? கேபிட்டல் ஹில் என்ற அமெரிக்க நாடாளுமன்றம் பூட்டப்பட்டு விட்டது, க்ளோஸ்ட். யாரும் போக முடியாது. மேல் சபை கீழ் சபை செயலில்லை, க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. அது காரணம் என்னன்னா, அமெரிக்க அலுவலர்கள் கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் லே ஆஃப். அவர்களுக்கு சம்பளம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. பணம் இல்லை கொடுப்பதற்கு. அமெரிக்காவில் பணம் இல்லை, ட்ரெஷரியில் அவங்களுக்கு பணம் இல்லை. மேல் சபை கீழ் சபையில் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை. இவருடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, இது ஓட்டெடுப்பில் வரும்போது இவரது தோற்றுவிட்டது, இவருடைய பில் மசோதா தோற்றுவிட்டது. இப்போ 4 லட்சம் பேர் வேலை இல்லை, அரசு பணியில் இல்லை. அதுக்கு இராணுவத்தினருக்கும்
ஸ்பை டிபார்ட்மெண்ட், விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் சம்பளம் உண்டு, மற்றவங்களுக்கு கிடையாது. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்படியெல்லாம் இருப்பவர்களுக்கு பிறகு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இப்பொழுது புதிய ரெக்ரூட் இல்லை. அப்ப இதை என்ன நினைப்பீங்க? மந்தத்தை விட மிக பெரும் மந்தம் இது. ஒரு என்ன சொல்றது, பேண்டிமோனியம். அந்த ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல சீதை வந்து போன பிறகு அந்த ஹனுமான் இருக்கிற நகை எல்லாம் காதல போறது, கழுத்துல போறது, கழுத்துல போறதுல தலையில போறது, தலையில போறது காலில் போறது அப்படின்னு சின்ன பின்னா கண்ணா பின்னான்னு இருக்கிற மாதிரி இன்னைக்கு அமெரிக்க பொருளாதாரம் அலங்கோலத்தில் போயிட்டது. இப்ப தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில் என்ன அப்படின்னா, இப்ப சீனா அமெரிக்காவில் சில பொருளை வாங்கியே ஆகணும். அது ஒரு ஸ்டேல்மேட்டு. என்ன ஆயிடுச்சு திடீர்னு நமக்கு நல்லா தெரியும். H1Bல இனிமேல் கொடுத்தா $1,00,000 கொடுத்தாதான் நீங்க அமெரிக்காவுக்கு போகலாம். இங்க உள்ள கம்பெனிகள் வந்து H1Bல அதிதிறன் படைத்த பணியாளர்களை, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அனுப்பலாம் அப்படிங்கிற வருது. அதை இன்னைக்கு கோர்ட்ல போட்டிருக்காங்க. எங்களால் செய்ய முடியாது. நாங்க கொடுக்குற பண்டம், அந்த ப்ராடக்ட் விலை அதிகமாயிடும், லாபம் குறைஞ்சிடும், கம்பெனி நடத்த முடியாது, ப்ரொடக்ஷன்லாம் நின்றுடும், வேலையில்லா திண்டாட்டம் இன்னும் அதிகமாகும், ஆக்சலரேட் ஆகும். அன்எம்ப்ளாய்மெண்ட் பிகெட்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம் இன்னும் வேலையில்லா திண்டாட்டம் கொண்டு வரும். அவங்களுக்கு வருமானம் இருக்காது, வாங்கும் திறன் இருக்காது, பர்ச்சேசிங் பவர் இருக்காது, அப்போ பொருட்கள் விற்காது. இப்ப இருக்கிற பொருளாதாரமும் இன்னும் சீன நிலையில் சீனித்து போகும். அப்ப சீனித்து போகின்ற ஒரு நிலையை வந்து இன்னைக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் பண்றாரு. என்ன பண்ணிட்டாரு? சைனாவுக்கு வேற ஒரு $100 100% டாக்ஸ் போட்டார். அவனுடைய பொருள்கள்லாம் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இப்போ ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சிப்ஸ் எல்லாம் சொல்றோம், செமி கண்டக்டர்னு சொல்றோம், மெஷின் லேர்னிங், இதுக்கெல்லாம் முக்கியமானதுல உள்ளது 70% உலகத்தில் எங்க இருக்குன்னா சீனாவில் இருக்கு. ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்ன்னு அதை ப்ராசஸ் பண்றது ஒரு 70-80-90% அவன்கிட்ட தான் இருக்கு. ரெண்டுமே மாட்டிக்கிட்டுச்சு. அவன் என்ன பண்ணிட்டான், அமெரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸ் போட்டான். நீ வாங்குறதை எதற்கு பயன்படுத்துவ, அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுக்குன்னு சொல்லி அடிமடியிலேயே கை வச்சுட்டான் சீனா. அவன் பயப்படல. இப்ப இந்தியாவை வந்து ட்ரம்ப் வந்து பகைச்சுக்கிட்டாரு. நமக்கு 50% டேரிஃப்லாம் போட்டு பார்த்தாரு. நம்ம எப்போதும் மாடரேட்ஸ், மிதவாதி. நம்ம வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தி இந்த பரம்பரையில் வந்து காந்தியை பிடிக்கலன்னாலும் அவருடைய கொள்கையை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். லோகமானிய பாலகங்கர திலகருடைய அந்த ரேடிக்கல் தாட்டெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. அந்த காலத்துல பம்பாயில பிளேக் வந்த பிறகு அதுக்கு காரணம் என்னன்னா எலிதான், மூஞ்சூர் தான் அப்படின்றதும் அவர் என்ன சொல்லிவிட்டாரு. இந்த பிள்ளையார் சதுர்த்தியை ஒரு வாரம் கொண்டாடுறதுக்கு காரணமே திலகர் தான். பம்பாயில சித்மோகன் பிராமின் தான். இந்த RSS பிஜேபி இந்த மாதிரி எல்லாம் வருவதற்கு அடிப்படையான காரணங்கள்ல அவர் ஒண்ணு. அவர் என்ன சொன்னாரு, பிள்ளையாருடைய வாகனம் இந்த மூஞ்சிரை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கமிஷனரே வந்து ஷார்ட் டெட் பம்பாயில. அப்படியெல்லாம் நடந்தது. அப்ப இங்க நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு காலத்திலையும் பழமைக்கும் புதுமைக்கும் வரும்போது, இப்ப அமெரிக்காவில் பழமையை சார்ந்தவர் தான் டொனால்டு ட்ரம்ப். அவர் என்ன பண்ணாரு, சீனாவை நம்ம எதிரியா வச்சு அவரை தனிமைப்படுத்தி எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பார்த்தாரு. அதில் நம்ம நடுநிலைமையா, நம்ம மிதவாதி தான். நம்ம அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அது கம்யூனிஸ்டா இருந்தாலும் தியரிட்டிக்கலா வரும் தானே, நடைமுறை வரும்போது நான் வயலன்ஸ் தான். அது லெப்ட் கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, ரைட்டு கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, RSS இருந்தாலும் சரி, திராவிட இயக்கங்களா இருந்தாலும் சரி, நீங்க அடிப்படையில பாத்தீங்கன்னா நான் வயலன்ஸ் தான். பெரியாரை பத்தி சொல்லும் போது ஜிஎன் சாமி எங்க ஊர்ல உள்ள ஒரு திராவிட கழக சொன்னாரு, எந்த தொண்டனையும் ஒரு வன்முறையில் ஈடுபட்டு உயரிழந்தது கிடையவே கிடையாது, உண்ணாவிரதம் இருக்க மாட்டாரு, சட்டத்தை நகலை வந்து எரிப்பது அல்லது கிழித்து போடுவது, பிள்ளையார் சிலையை உடைப்பது, இப்படியெல்லாம் ஒரு சிம்பாலிக்கா பண்ணுவார தவிர ரொம்ப கொடுமையா வயலன்ஸ்ல செஞ்சது. அதனால என்ன சொல்றேன், திகாவில இருந்து, கம்யூனிஸ்ட்ல இருந்து, காங்கிரஸ்ல எதுலுமே நான் வயலன்ஸ் தான், ஒத்துழைமை இயக்கம் இப்படிதான் வந்தது.
இப்போ என்ன ஆயிடுச்சு, எக்கனாமிக் வார் வந்துடுச்சு, இப்போ பொருளாதார வார். இப்போ என்னுடைய இந்த பேச்சில் என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, தீபாவளியை கூட ஒரு சிறந்த பண்டிகைன்னு நான் சொல்லுவேன். அது மூட நம்பிக்கை அப்படின்லாம் பார்க்கல. இந்த மழை காலம் என்பது வியாபாரம்லாம் இருக்காது. ஐப்பசி மழை அடைமழைங்கிறது தீபாவளி கட்டத்தில். இப்போ வந்து வடகிழக்கு பருவக்காற்று இப்போ 2 நாளாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அடமலையில் இருக்கும்போது எல்லாம் வியாபாரம் ஒன்றும் இருக்காது. அப்போ சேமிப்பு உள்ளவர்கள் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வார்த்தை எக்ஸ்சேஞ்ச், அசட்ஸ் எக்ஸ்சேஞ்சு, மணி எக்ஸ்சேஞ்சு, பரிமாற்றம் ஏற்படுவதற்கு அருமையான ஒரு பண்டிகை இது. இந்த மந்த காலத்தில், மழை காலத்தில் இப்போ உணவு பண்டெல்லாம் செய்கிறது, அதுவும் வீவர்ட்ஸுடைய துணி எல்லாம் ஸ்டாக்னேஷன் இல்லாமல் விற்கிறது, அப்புறம் ஒருத்தவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறது, அப்படியே ரொம்ப அற்புதமான ஒரு பண்டிகை இந்த தீபாவளி. இதில் 2 பார்க்கலாம், லைட் அண்ட் சவுண்டு. லைட்டுங்கிறது வெளிச்சம், அப்போ சவுண்டுங்கிறது ஒலி, சத்தம். இந்த 2மே நீங்கள் பார்த்தீங்கன்னா வெடிங்கிறது இப்போ கூட சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்லலாம் ரிலாக்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது கிரீன் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு, எப்படின்னா பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சிவகாசியில் உள்ளங்க குழந்தைங்கள், பெண்கள், இவங்கெல்லாம் பெரிய வேலை. இப்போ நம்மளுக்கு வந்து அப்படிதான் வந்து இந்த ஃபங்க்ஷனை, இந்த விழாவை நம்ம கொண்டாடுறோம். இப்போ இதெல்லாம் சொல்லும் போது என்ன ஆயிடுது, இப்படிதான் ஓரளவு நடுநிலைமே இருந்துக்கிறோம் தவிர மேல்நிலையில் வரல. அந்த நிலைக்கு சைனா போயிடுச்சு. அப்போ அது மட்டும் இல்லை, இப்போ தமிழ் படத்திலேருந்து ஹிந்தி படத்திலேருந்து போனால் அதுக்கு 100% டேரிஃப் அமெரிக்காவில் போட்டுட்டான். நல்லா அங்கே பல படங்கள் பார்த்துருக்கேன், ஹிந்தி படம் பார்த்துருக்கோம், இங்கிலீஷ் படம் பார்த்தோம், சைனீஸ் படம், சாக்கிஸ்தான்லாம் எப்படி உலக போல் வாங்கிட்டான். அமெரிக்காவில் போய் அங்கே போயிடுச்சுன்னா ஹாலிவுட்டு, இங்கே பாலிவுட்டு, கோலிவுட்டு, எல்லா வுட்டும் எங்கே சேர்ந்தது, ஹாலிவுட்டுக்கு கீழே தான். ஏன்னா அது படம்னா உலக மார்க்கெட்டு, பல கோடி சம்பாதிப்பாங்க, பெரிய இது ஆஸ்கர் அவார்டு அப்படிலாம். இப்போ அங்கே வந்து என்ன ஆயிடுது, படு மோசமான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. இப்போ என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம 4 ட்ரில்லியன்லேருந்து இன்னும் 5 ட்ரில்லியன் போல, தமிழ்நாட்டில் 1 ட்ரில்லியன்லேருந்து 1 ட்ரில்லியன் வரணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 1 லட்சம் கோடி வரணும் அப்படின்னுட்டு. அது வந்து 1 ட்ரில்லியன்லேருந்து இப்போ நம்ம வந்து 1 ட்ரில்லியனுக்கு தமிழ்நாடு வரணும்னா இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் மற்றெல்லாம் வந்துடுச்சு. இப்போ நேற்று தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர் பேசும்போது என்ன சொன்னார்னா, மத்தியிலேருந்து வரல. ஆனால் என்ன ஆயிடுச்சு, நமக்கு கடன் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 மாநிலத்தில் இது ஒன்று தான் இருக்கு. இங்கே எக்கானமி ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஹெல்த்தியாகவும் ரொம்ப இருக்க முடியாது, இருக்கிறதுல பரவாயில்ல. இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இருக்கிறதுலே நல்ல பிள்ளை யாருன்னா அந்த மோட்டு வேலை மேலே இருக்கானே அவன் தான் நல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பொசிஷன் இருக்கு. எக்கனாமிக்ஸ் படித்தவங்கெல்லாம் பார்த்தோம்னா அது இப்போ உண்மையான நிலவும் தெரியும். என்ன சொல்கிறாங்க, நம்ம இந்தியாவிலேயே நம்மளுக்கு வந்து 11.19 ஆண்டு வருமானம் டொமஸ்டிக்கு தமிழ்நாட்டில் உள்ள உற்பத்தி அப்படிங்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கலாம். என்ன நெகட்டிவாக பார்க்கலாம், பலருக்கு வாங்கின பணத்தை திருப்பி தரல, அது மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லை, நெல் கொள்ளுமுதல் செய்யல, மூட்டை அடுக்கி வச்சாலும் முளைச்சு போச்சு. அப்போ அக்ரிகல்ச்சருக்குன்னு எப்படி ரயில்வே பட்ஜெட்டை எடுத்துட்டு ஒரு பட்ஜெட் ஆக்குறாங்க, நம்ம அக்ரிகல்ச்சர்னு ஒரு பட்ஜெட், அதெல்லாம் யூஸ்லெஸ். தமிழ்நாட்டில் நிறைய போக வேண்டியிருக்கு. என்ன ஆயிடுச்சு, கொள்முதல் நிலையங்கள்ல போதிய அளவுக்கு இது பண்ணாம அது என்ன ஆயிடுச்சு, முளைச்சு போச்சு. அதுக்கு தகுந்த குடோன் கட்டல. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறைக்கு 84 கோடி ஒதுக்கப்பட்டிருக்குன்னு உதயநிதி அவர்கள் அனௌன்ஸ் பண்றாரு. அப்ப இங்க என்ன ஆயிடுதுன்னா, இருக்கிற ஸ்கேர்ஸ் பற்றாக்குறை இயற்கை வளங்களை சரியானதுக்கு பயன்படுத்தவில்லை. இதுக்கு என்ன அப்படின்னா, லயனல் ஜோன்ஸ் ராபின்சன்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுத்தா, அதுதான் எனக்கு நினைவு வந்தது. இது எல்லாருமே குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் உலகத்துக்கும் பொருந்தது. எக்கனாமிக்ஸ் ஆஃப் சயின்ஸ் which studies human behavior as a relationship with the ends and scarce means which have alternative uses. இதுல ஒன்றும் இல்லை, நம்மளோட தேவை எண்ணற்றவை, அளவற்றவை, கணக்கிட முடியாதவை, அதை பூர்த்தி செய்யக்கூடிய சாதனங்கள் நம்மிடம் இருப்பது குறைவு. எனவே இந்த தேவைகளை நாம் அடுக்க வேண்டும். முக்கியத்துவம் கருதி முதலில்
நெசசரி, நம்ம வாழ்வுக்கு அடிப்படையான உணவு, உடை, இருப்பிடம், கல்வி, போக்குவரத்து, சுகாதாரம் இவற்றை பார்க்கணும். அடுத்ததுதான் கம்ஃபர்ட்ஸ். இப்போ ஃபேன்லாம் போட்டுக்கிறோம், டேபிள் வச்சுக்கிறோம், இதெல்லாம் கம்ஃபர்ட்ஸ். அப்புறம் லக்ஸுரி, அப்போ போக்குவரத்து, இதெல்லாம். அப்போ எஜுகேஷன் முக்கியம். இதெல்லாம் வாழ்வு ஆதாரங்களை செய்யறதுக்கு அந்த ரிசோர்ஸை பயன்படுத்தணும். அப்படி இல்லாமல் இப்போ ஒரு வீடே இருக்கு, இந்த தீபாவளிக்கு நாங்கள் பணம் வந்திருக்குன்னா ட்ரெஸ் இல்லைன்னா ட்ரெஸ் எடுக்கணும், சில பாத்திரம் இல்லைன்னா பாத்திரம் வாங்கணும், இருக்கிற போனஸை எதுக்குன்னு பயன்படுத்தணும். இல்லை வெடி வாங்கிட்டு நான் மத்தாப்பு அதுல இதுல ஏகப்பட்டது செலவு பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வேணுங்க அரிசி, உப்பு, மிளகாய் இதெல்லாம் ஒரு மாசத்துக்கு இன்னும் வேணுங்கிறத செலவு பண்றது நெசசரிஸ், கம்பல்சரி. அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, ரேஷனாலிட்டி வேண்டும் என்றார் லயனல் ராபின்ஸ். எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் ஆஃப் ஸ்கார்சிட்டி. ஸ்கார்சிட்டி பற்றாக்குறையை பற்றி படிப்பது ஐயா, அதான் சயின்ஸ், சயின்டிபிக் டெபினேஷன். இருக்கிற குறைவான ரிசோர்ஸஸை எப்படி ப்ரொடக்டிவா பயன்படுத்தணும். பிடிஆர் ரொம்ப அருமையா சொன்னார் நிதி அமைச்சர். நாம் முதலீடு செய்வது என்றால் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுகின்ற அளவுக்கு அதில் இருந்து நமக்கு வருமானம் வரணும்னார். அதெல்லாம் இப்ப இந்தியாவிலையும் எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கலாம். கடன் மேலும் பெருகி கொண்டே தான் போகும். இதுல இன்னொன்னு என்ன முக்கியமா நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பணம் வரி மக்கள்கிட்ட இருந்து வருது, அது ஊதாரித்தனமாக செலவு செய்யப்படுகிறது. ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. இந்த லயனல் ராபின்ஸ் சொன்ன மாதிரி ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், ரேஷனல் அலோகேஷன் இருக்கணும். இப்ப இறுதியா ஒன்று நான் சொல்லி முடிக்கிறேன். செகண்ட் வேர்ல்டு வார் எப்ப நடந்தது அப்படின்னா 1929 இருந்து, அதாவது 39 இருந்து 44 வரலாம் நடந்தது. அப்ப ஜெர்மனியில நிதி அமைச்சர் எர்ஹார்டுங்கிற ஒருவர், அவர் என்ன சொல்றாரு, சல்லடையா அடிச்சுட்டாங்க. இப்ப உக்ரைனை ரஷ்யா அடிச்சது மாதிரி சல்லடையா போயிடுச்சு. நீங்க இன்னும் இங்கிலீஷ்ல சொன்ன எக்ஸ்டர்மினேஷன், நிர்மூலமாக்கப்பட்டது. எப்படி காசாவை பாருங்க, எல்லா கட்டடம் தொலைக்கப்பட்டு விட்டது, சல்லடை போல் தொலைக்க விட்டது. அப்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும். அதுக்கு எகிப்தும் மற்ற நாடுகளும் கத்தாரும் பயன்படுறாங்க. அது மாதிரி இங்கே ஜெர்மனியில் ஆன பிறகு அமெரிக்கா, ரஷ்யா, கிரேட் பிரிட்டன் அழித்து விட்டது. பிறகு மார்ஷல் பிளான் பணம்லாம் கொடுத்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அப்ப எர்ஹார்டு சொன்னது முக்கியமானது. இந்த கட்டத்தில் தீபாவளியில நாடும் மக்களும் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். என்னன்னா, 10 ஆண்டுகள் நான் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் கேட்பதெல்லாம் நான் தருவேன் என்று செய்து சொல்லி, அதே போல அந்த வார்டோன் எக்கானமி, அந்த 2வது உலக போரால் நிர்மூலமாக்கப்பட்ட, கம்ப்ளீட்டா ஒழிக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை நிமித்து 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு வல்லரசு போல ஆக்கிவிட்டார். இன்னைக்கு செக்யூரிட்டி கவுன்சில ஜெர்மனி இருக்கு, இந்தியா இல்லை. நல்லா கவனி. அப்ப அந்த அளவுக்கு வரணும்னா இன்று உண்மையிலேயே எக்கனாமிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இது பலருக்கு தெரியவில்லை. இப்ப தமிழ்நாட்டில் மினிஸ்ட்ரியில எக்கனாமிக்ஸ் தெரிஞ்சு ஒரு அமைச்சர் இருந்தாருன்னா நான் பிடிஆர் தான் சொல்லுவேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாரு அப்படின்னா ரகுராமராஜனை தான் சொல்லுவேன், அரவிந்த் சுப்பிரமணியம் தான் சொல்லுவேன். அதனால இன்று ரிசோர்சஸ் இருக்கு, அதை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு பொருளாதார பகுத்தறிவு வேண்டும். அது இல்லாம நீங்க சொன்னீங்கன்னு வச்சுங்க, இப்ப எதிரின்னா உடனே தனிப்பட்ட மனிதனை விமர்சனம் பண்ணி அரசியலில் வருவதற்கும் ஆட்சி பிடிவும் இருக்கிறார். இவர்கள் யாரு வந்தாலும் நிலைமை மாறது காரணம் இவர்களிடம் பகுத்தறிவு, பொருளாதார திட்டங்கள், திட்டமிட்ட பொருளாதாரம் இல்லை. இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பில் கிளின்டன், அந்த ஹாரிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க, ஃபெயில் டு பிளான், பிளான் டு ஃபெயில். திட்டமிடவில்லை என்றால் நீ தோற்பதற்கு திட்டமிடுகிறாய். திட்டமிட்ட பொருளாதாரமே பல பிரச்சனைகள் தீர்வு காணும். வறுமை, ஏழ்மை, பிறரை சார்ந்திருக்கின்ற நிலைமை, இதெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னிறைவை அடைய வேண்டும், தன் சார்பு பொருளாதாரம் வர வேண்டும், சுதேசி பொருளாதாரம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இதில் நமக்கு வேணுங்கிறதுனா திட்டமிட்ட பொருளாதாரமே தீர்வு என்று சொல்லி மீண்டும் தீபாவளி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.